நம்முடைய வள்ளுவர் தொகுத்த திருக்குறள் தொகுப்புல இது 100வது திருக்குறள் மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு 100% பொருந்தக்கூடிய ஒரு திருக்குறள். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளையும் நினைவுகளையும் மாத்துறதுக்கு ஒரு சில முயற்சிகளை நாம முன்னெடுப்போம். அப்படி நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நாம சொல்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னவா இருக்கும்னா, நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சில விஷயங்களை என்னால மறக்க முடியல அப்படி நாம சொல்லுவோம். மிக நுட்பமா நாம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, நாம எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் தான் ஒரு சில நிகழ்வுகளை நாம மறக்காம இருக்கிறதுக்கு காரணங்களா இருக்கும். உங்களுடைய அனுமதி இல்லாம சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருந்துச்சு அப்படின்னா அதை பொருட்படுத்தாதீங்க. ஆனா உங்களுடைய அனுமதியோட சில விஷயங்கள் நடந்திருந்துச்சு அப்படின்னா அதுல உங்களுடைய தவறு என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில சில தவறுகள் உங்களால நடந்துச்சோ இல்ல உங்களை சார்ந்தவங்களால நடந்துச்சோ, அந்த நிகழ்வுகளை குறித்து நீங்க திரும்ப திரும்ப மற்றவங்க கிட்ட பேசுறீங்க இல்லைங்களா, அந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு நடந்த மிக மோசமான நிகழ்வுகளை நாம மத்தவங்க கிட்ட சொல்றது மூலியமா அந்த நிகழ்வுகள் இன்னும் ஆழமா நம்முடைய ஆழ் மனசுல போகும். அப்படின்னா நம்முடைய கஷ்டத்தை, கவலையை, நம்முடைய மன அழுத்தத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதா? சொல்லலாம், தவறு இல்லை. ஆனா சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. சில நேரங்கள்ல நம்முடைய ஆதங்கத்தை மத்தவங்க கிட்ட பகிர்றது மூலியமா நமக்கு நம்முடைய மனம் இலகுவாகும். ஆனா நாம ஆதங்கத்தை மட்டுமே சொல்றோம் அப்படின்னா அதனால நம்முடைய ஆழ்மனம் பாதிப்படையும். நம்முடைய வாழ்க்கையில எது நடந்திருந்தாலும் நாம தீர்வை நோக்கி தான் நகரணுமே தவிர தீவிர பிரச்சனையை நோக்கி நகரக்கூடாது. திரும்ப திரும்ப நம்முடைய பிரச்சனையை பற்றி தான் நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்முடைய பிரச்சனை சார்ந்த நிகழ்வுகள் தான் நமக்கு திரும்ப திரும்ப நடக்கும். சில விஷயங்களை மறக்க நினைச்சு நாம செய்யற சில செயல்கள் தான் அந்த விஷயங்களை இன்னும் ஆழமா நம்முடைய ஆழ் மனசுல கொண்டு போகுது அப்படிங்கறதையே நாம மறந்துடுறோம். ஒரு பூவை கையில வச்சு கசக்கினாலும் அது நறுமணத்தை தான் கொடுக்கும். அது போல உங்க வாழ்க்கையில எது நடந்திருந்தாலும் வெறும் நன்மைகளை பத்தி மட்டுமே பேசுங்க. அதுதான் மேலும் பல நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில ஈர்க்கிறதுக்கான ரகசியம். உங்க கடந்த கால வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளையும் நினைவுகளையும் மாத்தணும் அப்படின்னா யாருடைய தவறுன்னு பார்க்காதீங்க, யாருடைய வாழ்க்கைன்னு பாருங்க. அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வள்ளுவர் சொல்ற மாதிரி கனி இருக்கும் பொழுது காயை பறிச்சு நாம சாப்பிட நினைக்க மாட்டோம். இந்த மிகப்பெரிய ரகசியத்தை நமக்கு உணர்த்ததுக்காக தான் நம்முடைய வள்ளுவர் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை நமக்காக கொடுத்திருக்கிறாரு. அதாவது மனதிற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும். உங்கள் வாழ்வில் நலமும் பலமும் பெருகட்டும். நன்றிகள்.